தலைவர் எடப்பாடி பழனிசாமி அரைத்தை மாவியே அரைக்கிறார். 4.5 வருஷமா பேசாம இருந்துட்டு இப்ப திடீர்னு கவர்னரை பார்த்து திமுக அமைச்சர்கள் மீதும் திமுக மீதும் 40 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்துவிட்டது, 40,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்துவிட்டது என்றெல்லாம் புலம்புகிறார், மனு கொடுக்கிறார். இப்ப 4.5 வருஷமா என்ன பண்ண? நீங்க காட்டின வழியில தான் அவங்க போறாங்க, உங்க ஒப்பந்தக்காரர்கள் தான் அவங்கள்ட்ட இருக்காங்க. இது கூட இது தெரியுமில்ல உங்களுக்கு? கவர்னரிடம் வழங்கிய மனுக்கள், திமுக அமைச்சர் மீது கொடுக்கப்பட்ட மனுக்கள் என்ன ஆனது? இதே கவர்னர் அண்ணாமலையை கூப்பிட்டு மனு வாங்கினார். மனுலாம் எங்க? இந்த ஊழல் பட்டியல் கொடுக்கறது, மனு கொடுக்கறது, கவர்னர்கிட்ட பட்டியல் கொடுக்கறது. கவர்னர் என்ன பண்ணுவார் பாவம்? இதெல்லாம் பழைய அரைச்சமாகும், புதுசா ஏதாவது அரைங்க. ஏன் உங்களுக்கு தெரியாதா இந்த பணம்லாம் எங்க போய் முடங்கிருக்கு, எங்க இருக்கு, என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியாதா? சொல்லுங்க. நாங்கள் வந்தா இந்த பணத்தெல்லாம் ரெக்கவர் பண்ணுவோம், புடுங்குவோம், கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? சொல்லி பாருங்களேன். இதெல்லாம் அரசியல். மக்களே இதெல்லாம் நம்பாதீங்க. 4.5 வருஷமா அவர் எங்க போனாரு? இதுக்கு பதில் சொல்லுங்க. இப்ப நான் கேட்ட கேள்வி இதுதான். என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? நீங்க வந்தா தெளிவுபடுத்த முடியுமா? இல்ல உங்களுக்கு தைரியம் இருக்கா? மக்களே புரிந்து கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.